வணக்கம். கண்களுக்கு வரக்கூடிய அழுத்தம், அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதுக்கான தீர்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி 24 மணி நேரமும் கம்ப்யூட்டரோ அப்படி இல்லைன்னா ஃபோனையோ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படின்னும்போது கண்களுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரீனை அதிகமாக பார்க்கறதுனால வரக்கூடிய கண் குறைபாடுகளை எப்படி எளிமையாக தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி இதையும் பின்பற்றும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் அழுத்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம எளிமையாக வெளிவரதுக்கு அது உதவும். பொதுவாக கண்களில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் நம்ம கம்ப்யூட்டர், ஃபோன் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் நம்ம பார்க்கும்பொழுது கண்கள் சோர்வாருது, கண்ணில் எரிச்சல் வருது, கண்களை திறக்க முடியாத ஒரு நிலை, அதே மாதிரி கண்கள்லேருந்து தண்ணி வருது, அப்படின்னா கண் வலி வரது நம்ம சாதாரணமாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி கண் மாதிரி உலர்ந்து போன மாதிரி காஞ்சி போய் ஒரு எரிச்சலும் வரும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு மங்கலான ஒரு பார்வை, அப்படி இல்லைன்னா ரெட்டை பார்வை வரதையும் பார்க்க முடியும். அதிகமாக இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கிரீன் பார்க்கும் பொழுது கண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருமா அப்படின்னா, இது நம்மளுடைய கழுத்து வலி, தோள்பட்டை வலி, நம்மளுடைய கவனம் சிதறது, கண்களை தண்ணி வர்றது, கண்களை திறக்க முடியாத ஒரு நிலை வரும். இந்த மாதிரி கண்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுறதும், உடல்ல வேற சில பாதிப்புகளும் ஏற்படும். சரி, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல அதிகமா நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன், அதாவது கம்ப்யூட்டர், டிவி, இல்ல போனு, லேப்டாப் அதிகமா பார்க்கறது, அதே மாதிரி கண்களுக்கு ஓய்வே கொடுக்காம அதிகமா ஏதாவது ஒரு விதத்துல வேலை கொடுக்கறது, அதிகமா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யும் பொழுதும் கண்கள் சோர்வடையும். அதிகமான ஒளி நம்ம கண்கள்ல படும் பொழுதும் கண்கள் விரைவா சோர்வடையும். நிறைய பேருக்கு கண்கள் காஞ்சு போய் அப்படி தண்ணி வரதையும் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப அதிகமான நேரம் நம்ம ஒரே ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கோம், கண்கள் காஞ்சு போயிடுச்சு அப்படின்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஈரப்பதம் இல்லாத ஒரு சுற்றுச்சூழலா இருக்கும். அப்படி இல்லைன்னா குளிர்சாதன அறையில நம்ம அதிகமான நேரத்துல இருக்கும் பொழுதும் இந்த பிரச்சனை வரதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா உடனே நம்ம அதை சரி செய்யறது அவசியமானது. நம்ம அதை உடனே சரி செய்யல அப்படின்னா அதுவே மேலும் மேலும் பல பிரச்சனைகளையும் கண்கள்ல இன்னும் அதிகமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையான சில வழிகளை நம்ம பின்பற்றினாலே போதும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 10 நிமிஷமாவது விடிய காலையில வரக்கூடிய அந்த சூரிய ஒளியை பார்க்கறது, முடிஞ்சா அந்த நேரத்துல கண்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமா சூரியனை பார்த்தாலே போதும். அடுத்ததா நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நல்ல காற்றோட்டமான, நல்ல ஒரு இயற்கையான காற்று கிடைக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலா இருக்கணும். அதிகமான நேரம் நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அது அவசியமானது. அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில ஒவ்வொரு நாளும் கண்களை நல்லா தண்ணியில கழுவுறது அவசியமானது. நிறைய இடங்கள்ல கூட கண் குவளை நமக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி நம்ம கண்களை கழுவிலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட உள்ளங்கையில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கண்கள்ல அந்த கண்ணை திறந்து நம்ம மூடுறது, கண்ணை நல்லா கழுவும். இந்த மாதிரி கண்களை ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு 5 நிமிஷம் கழுவும் பொழுது கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், கண் அழுத்தமும் சரியாகும். சரி, இப்போ டிவியோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா போனோ நம்ம அதிகமான நேரங்கள் பார்க்கறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த ஸ்கிரீனை குறைச்சு வைக்கிறது, அதாவது ரொம்பவும் குறைக்காம தேவையான அளவு, ரொம்ப பளிச்சனும் இல்லாம தேவையான அளவு குறைச்சு வைக்கிறது அவசியமானது. அது மட்டும் இல்லாம ஒரு இடைவேளையை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துல நம்ம கண்களுக்கு ஏதாவது சின்ன பயிற்சி கொடுக்கறதும், ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரம் இருக்கக்கூடிய இயற்கையான ஏதாவது ஒரு பொருளை ஒரு 20 செகண்ட் பார்க்கறது. அதே மாதிரி ஒரு 20 செகண்ட் கண்களை நல்லா சிமிட்டுறது கண்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பயிற்சியாகவும் இது இருக்கும். அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கண்களுக்கு ஏதாவது ஒரு விதமான பயிற்சியை கொடுக்கறது சிறந்தது. என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையானது. கண்களை சிமிட்டுறது, ஒரு 20-30 செகண்ட் கண்களை சிமிட்டலாம். 2 செகண்ட் நம்மளுடைய பார்வையை திருப்பலாம், பொறுமையா கண்களை மூடி துறக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சியை நம்ம கண்களுக்கு கொடுக்கும் பொழுது கண் பார்வை அதிகமாறதும், கண் அழுத்தத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் மறைறதும் நம்ம பார்க்கலாம். முடிஞ்சா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்களை கழுவிட்டு படுக்கிறதும் சிறந்தது. கடைசியா இன்னொரு முக்கியமான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுகள், நல்ல ஒரு சத்தான உணவுகள், அதாவது வைட்டமின் சத்துக்கள், தாது சத்துக்கள் உடலுக்கு ரொம்பவே அவசியமானது. இந்த சத்துக்களை நம்ம சீரான முறையில் உடலுக்கு கொடுக்கும் பொழுது கண் பார்வையில வரக்கூடிய பிரச்சனைகள், கண் அழுத்தத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், கண் அழுத்தத்தினால வரக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் வெளிவர முடியும். வைட்டமின் ஏ சத்துக்கள், சி சத்துக்கள், இ சத்துக்கள், அது மட்டும் இல்லாம ஜிங்க் மாதிரியான தாது சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ரொம்பவே அவசியமானது. இந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறி, பழங்களை நம்ம உணவோட அதிகமா சேர்த்துக்கும் பொழுது
ஆரோக்கியம் மேம்படும், கண்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். என்னென்ன மாதிரியான காய்கறி பழங்கள்ல இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரட்டு, நெல்லிக்காய், கீரைகள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாம கொட்டை பருப்புகள்லயும் அதிகமாகவே இருக்கு. தேங்காய், பாதாம் பருப்பு, நிலக்கடலை மாதிரியான பருப்பு வகைகளையும் நம்மளுடைய உணவுல அதிகமா சேர்த்துக்கும் பொழுது கண் பார்வை பளிச்சிடும். இப்ப கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொன்னாங்கண்ணி மாதிரியான கீரைகள், கரிசலாங்கண்ணி மாதிரியான கீரைகளை நம்ம வந்து அவ்வப்பொழுது உணவோட சேர்த்துக்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இந்த பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி பயன்படுத்தி வீட்லயே ஒரு தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுட்டு அதை ஒவ்வொரு நாளும் உச்சத்தலையில தேய்க்கும் பொழுது கண்கள் குளிர்ச்சியா இருந்தும் பார்வை பிரகாசமாறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், கண் அழுத்தத்தினால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து எப்படி வந்து ரொம்ப எளிமையா வெளிவரலாம் அப்படின்றதுல தீர்வுகளை நம்ம வந்து இந்த வீடியோல பார்த்தோம். பயன்படுத்த தொடங்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.